பொண்ணு பேர் பாலரக்ஷனா. பிடிஎம்எஸ் ஸ்கூலில் 11th படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ். எதுவுமே பதில் சொல்லலையே, ஸ்கூலில் எதுவுமே சொல்லலையே. ஸ்கூலில் ஆமாம், ஹாஸ்டலில் போர்டிங்கில் இருந்தா. என்ன சொன்னாங்கன்னா 8 மணிக்கு கால் பண்ணும்போது உங்கள் பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டா, கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் நான் கூப்பிட்டு போகிறோம், தண்ணிலாம் தெளித்து கூப்பிட்டு போகிறோம் சொன்னாங்க. சரி, என் பொண்ணு ஐயோ இப்படி நடந்து போச்சே, காப்பாற்றிடுவானா, கடவுள் காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டிக்கிட்டு காரெல்லாம் பிடிச்சி இங்கே வந்தேன். அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு எனக்கே தெரில. ஸ்கூலில் தான் விசாரிக்கணும். நான் சொல்கிறேன், எவனையும் விடாதீங்க, விசாரிக்க சொல்லுங்கள். இப்போ என் பிள்ளைங்க நடந்த போய் நாளைக்கு இன்னொரு பிள்ளைங்க நடக்கக்கூடாதுல்ல? உண்மையாக பொய்யா? நடக்கக்கூடாதுல்ல? அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை இந்த ஸ்கூலை ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண சொல்லுங்கள். நான் மெட்ராஸில் இருக்கேன். என் பிள்ளை கீழே இருக்கவங்க சொன்னாங்க அங்கே நல்ல படிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கா. பிள்ளைய சேர்த்தேன் சார். நான் எந்த தப்பு வரல சார். என் பிள்ளைய படிக்க வைக்கிறத தவிர எனக்கு என் பிள்ளைல வேணும் சார். என் பிள்ளை உயிர் மட்டும் வேணும்னு பார்த்தா என் பிள்ளை அப்படியே படிக்கிறேன். 11th படிக்கிறேன் சார். நல்லா படிக்கிறேம்மா, இன்னைக்கு எக்ஸாம்மா எழுதிட்டு வந்து உன்னை சொல்லுத மண்டபம் சொன்னேன். சரி, அதுக்கு தான் ஃபோன் பண்ண அப்போலாம் காலைல எடுத்தேன் சார். ஒன்றுமே பதில் சொல்ல சார். ஒன்றுமே பதில் சொல்லாது அப்படியே ஃபோனை வச்சுட்டேன் சார். அம்மா அந்த 2 வார்த்தை தான் சார் சொன்னேன். அடுத்து நம்ம காலையில் எப்போ கேட்பேன் அந்த பிள்ளைய, எப்போ கேட்பேன் அந்த வார்த்தையை. பொண்ணு பேர் பாலரக்ஷனா. பிடிஎம்எஸ் ஸ்கூலில் 11th படிச்சுக்கிட்டு இருக்கா. இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ். எதுவுமே பதில் சொல்லலையே, ஸ்கூலில் எதுவுமே சொல்லலையே. ஸ்கூலில் ஆமாம், ஹாஸ்டலில் போர்டிங்கில் இருந்தா. என்ன சொன்னாங்கன்னா 8 மணிக்கு கால் பண்ணும்போது உங்கள் பொண்ணு தூக்க மாட்டிக்கிட்டா, கிளம்பி வாங்கன்னு சொன்னாங்க. ஹாஸ்பிட்டலில் நான் கூப்பிட்டு போகிறோம், தண்ணிலாம் தெளித்து கூப்பிட்டு போகிறோம் சொன்னாங்க. சரி, என் பொண்ணு ஐயோ இப்படி நடந்து போச்சே, காப்பாற்றிடுவானா, கடவுள் காப்பாற்றிடுவான்னு சொல்லிட்டு எவ்வளவோ வேண்டிக்கிட்டு காரெல்லாம் பிடிச்சி இங்கே வந்தேன். அடுத்த 1/4 மணி நேரத்தில் ஃபோன் பண்ணி உங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க அப்படி சொன்னாங்க. முடிஞ்சு போச்சு. என்ன காரணம்னு எனக்கே தெரில. ஸ்கூலில் தான் விசாரிக்கணும். நான் சொல்கிறேன், எவனையும் விடாதீங்க, விசாரிக்க சொல்லுங்கள். இப்போ என் பிள்ளைங்க நடந்த போய் நாளைக்கு இன்னொரு பிள்ளைங்க நடக்கக்கூடாதுல்ல? உண்மையாக பொய்யா? நடக்கக்கூடாதுல்ல? அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் இதை இந்த ஸ்கூலை ஸ்ட்ரிக்டாக செக் பண்ண சொல்லுங்கள். நான் மெட்ராஸில் இருக்கேன். என் பிள்ளை கீழே இருக்கவங்க சொன்னாங்க அங்கே நல்ல படிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கா. பிள்ளைய சேர்த்தேன் சார். நான் எந்த தப்பு வரல சார். என் பிள்ளைய படிக்க வைக்கிறத தவிர எனக்கு என் பிள்ளைல வேணும் சார். என் பிள்ளை உயிர் மட்டும் வேணும்னு பார்த்தா என் பிள்ளை அப்படியே படிக்கிறேன். 11th படிக்கிறேன் சார். நல்லா படிக்கிறேம்மா, இன்னைக்கு எக்ஸாம்மா எழுதிட்டு வந்து உன்னை சொல்லுத மண்டபம் சொன்னேன். சரி, அதுக்கு தான் ஃபோன் பண்ண அப்போலாம் காலைல எடுத்தேன் சார். ஒன்றுமே பதில் சொல்ல சார். ஒன்றுமே பதில் சொல்லாது அப்படியே ஃபோனை வச்சுட்டேன் சார். அம்மா அந்த 2 வார்த்தை தான் சார் சொன்னேன். அடுத்து நம்ம காலையில் எப்போ கேட்பேன் அந்த பிள்ளைய, எப்போ கேட்பேன் அந்த வார்த்தையை.